அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்துட்டு ஈவினிங்காக எடுத்த ஒரு குட்டி விலாக் தான். வேலைக்கு மேலே முடிஞ்சிருச்சு, அதனால் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஜாலியாக. அப்படின்னத்தை வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்க போகணுன்னு சொன்னாங்க. போகும்போது அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ நம்ம அஃப்ரா குட்டியை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. போயிட்டு எப்பயும் போல் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும்ல. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் டின்னருக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, எப்போவுமே நாஸ்டா தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் உலைய வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, அம்மா வந்துட்டு சூட மீன் வந்துட்டு பரட்டி வச்சுருந்தாங்க. நல்லா காரமாக ஒரு ரசம் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு சூட மீன் பொரித்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்துட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி சூட மீன் பொரித்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அது வந்துருந்துச்சு. ஒரு லிப் பாம் தான். இப்படி தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்த மாதிரி என்னோடய ஃபீலு. ஏன்னா குட்டியாக இருக்கா, அதோட பிக்மெண்டேஷன் கம்மியாகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வாங்கினேன். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த கொய்யாப்பழம் இருக்கும்ல, அதே மாதிரி தான். நம்ம போடும்போதே அந்த கொய்யாப்பழம் ஸ்மெல் தான் அடிக்குது. நல்லா இருந்துச்சு. ஒரு லிப் பாம் மாதிரி இருக்குது. பட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலை. ரசத்துக்காக எல்லாத்தையும் நுணுக்கிட்டு ரசமும் வச்சாச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. வடிச்சிட்டேன். இப்போல்லாம் ஏன் நைட் சாப்பாடு வைக்கிறது இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடுதா, மிஞ்சி போயிடுச்சுன்னு வைங்களேன், மறுநாள் வச்சுட்டு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் நாஸ்டா செஞ்சுக்கிறது. அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மீனையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சிட்டு, அப்புறம் என்ன நம்ம வீட்டில் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி மீன் பொரிச்சோன்னு வைங்களேன், அந்த இடம் ஃபுல்லாக மறுபடியும் நம்ம என்ன க்ளீன் பண்ணாலும் எண்ணெய் ஆயிரும்ல, அதனால் அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு அரிசி மூடையும் வந்துருந்துச்சு. இப்போ அதை வேற பிரித்து கொட்டணும். அப்புறம் அப்புறம் குட்டிக்கு வந்துட்டு வெளியில் உட்காந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அஃப்ரீன் அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நானும் சாப்பிடணும். நான் நல்லா ரசம் என்ன சொல்கிறது, சாப்பாடில் முங்க போட்டு பருப்பு கடைஞ்சிருந்தோம்னா இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி நைட்டுக்கு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போச்சு. ரசமும் சூப்பராக வந்துருந்துச்சு. மீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அப்பப்போ வாங்கி மீன் செய்கிறது வேறு, ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சோன்னு வைங்களேன், அதோட டேஸ்ட்டே அப்படியே மாறி போயிடுது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான். யாருக்கெல்லாம் அந்த குட்டி விலாக் பிடிச்சிது சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி விலாகில் மீட் பண்ணலாம்.